அனைத்து சட்டங்களிலேயும் அனைத்து பிரிவுகளையும் எதை மாற்றியிருக்கிறார்கள்? எண்களை மாற்றியிருக்கிறார்கள், செக்ஷன் நம்பரை மாற்றியிருக்கிறாங்க. இப்போ லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள், ஆயிரக்கணக்கான நீதிபதிகள், பல லட்சம் காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் படிக்கணும். இப்போ 302 என்றால் கொலை என்று சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும், நேற்று தேர்ந்த கான்ஸ்டபிளுக்கு கூட தெரியும். எதுக்கு 302 மாற்றுறீங்க? 302 மாற்றி 2-0-2-3 மாற்றுறதுல என்ன லாபம் இருக்கு உங்களுக்கு? 146 பேரை வெளியேற்றி விட்டு எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த நாடாளுமன்ற அவைகளில் ஆளுங்கட்சி மட்டுமே பேசி, ஆளுங்கட்சி மட்டுமே வாக்களித்து இந்த 3 சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இது காலனி ஆதிக்கத்தை விட மோசமான ஆதிக்கம். திரும்ப திரும்ப இந்த தவறுகளை மோடியும் அமித்ஷாவும் இந்த அரசாங்கம் செய்யுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 3 சட்டமே இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான ஒரு காரணியாக அமையலாம், அல்லது அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தலாம். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டமும் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று வழக்கில் தெரிவிக்கின்றார்கள். எங்களுடைய கழக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு நிறைவேற்றியிருக்கிற 3 கிரிமினல் சட்டங்களை எதிர்த்த நாடே இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறது. முதலிலே இந்த 3 சட்டங்களை நடத்திய விதமே ஒரு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிற முறையிலே தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களின் கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த 3 சட்டங்களையும் உடனடியாக அமுல்படுத்தக்கூடாது, ஏற்கனவே அமுல்படுத்தப்பட்ட சட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற திங்கட்கிழமை ஒரு நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் நீதிமன்றத்தை புறக்கணித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம். வணக்கம், இது கேள்விக்களம், மக்களின் மேடை. இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதே சர்ச்சைக்கு உள்ளானது. அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதும் சரியான நடைமுறைப்படி நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஒரு பரபரப்பையும் கிளப்பி இருந்தது. தற்போது அந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு நாடெங்கும் வழக்கறிஞர்கள் இதற்கு எதிராக போராட்டங்களை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அதை எதிர்த்திருக்கிறார், மேற்கு வங்க முதலமைச்சர் அதை எதிர்த்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என இருவரும் இந்த ஒரு புள்ளியில் இணைந்து இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் மக்கள் நடைமுறைக்கு எதிரானது என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களை புறக்கணித்து ஒரு புறம் வழக்கறிஞர்கள் போராட்டங்களை நடத்துகிறார்கள். ஒன்றிய அரசை எச்சரிக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த புதிய சட்டங்களால் பாதிப்புகள் என்ன? அதே வேளையில் இந்த சட்டங்கள் நிறைய நல்ல அம்சங்களையும் கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் அந்த நல்ல அம்சங்கள் என்ன? இந்த எதிர்ப்பு அர்த்தம் உள்ளதா, அரசியலா என்கின்ற பொருளில்தான் இன்றைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு அலீம் அல்புகாரி அவர்களை வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்களையும் வரவேற்கிறேன். அதே போல அகில இந்திய வழக்கறிஞர் சங்க மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சிவக்குமார் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவசகாயம் அவர்களும் இணைய இருக்கிறார், அவரையும் வரவேற்போம். முதல்ல திரு புகாரி அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இந்த சட்டம் நிறைய நல்ல அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இப்போது 0 FIR அப்படின்னு வருது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஒருத்தருக்கு ஒரு வழக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த வழக்கினுடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் தகவல் தெரிவிக்கக்கூடிய உரிமை, தகவலை பெறக்கூடிய உரிமை என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பெண்களுக்கு, குழந்தைகளுக்கான சட்டங்களாக நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களும் சொல்கிறாங்க. சோல் ஆஃப் த லா ரிமைன்ஸ் த சேம், ஆனால் சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் நாடு முழுக்க எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறீங்களே, இதற்கு காரணம் அரசியல் காரணம் தானா, இல்லை உண்மையாலுமே இந்த சட்டம் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை, சோல் ஆஃப் த லாவை பாதிக்கிற மாதிரி தான் இருக்கா? அதாவது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சருடைய பேச்சை மேற்கோள் காட்டி நீங்கள் சொன்னீங்க,
எவ்வளவு இக்னரண்ட்டாக பேசியிருக்கிறாரு என்று சொன்னால், அது அவர் வந்து வில்ஃபுல்லாகவே பேசியிருக்காரு. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இதற்கு முன்னாலேயே 0 எஃப்ஐஆர் வந்து எம்ஹெச்ஏனுடைய ஆர்டர் வந்து மே 10, 2013 0 எஃப்ஐஆர் இருக்குது. இஃப் ஐ எம் நாட் ராங், பல ஆன்லைனில் பேசின பல பேச்சுகளுக்கு 0 எஃப்ஐஆர் மூலமாகத்தான் வழக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீடியாக்களில் தோன்றி வன்முறையாக பேசினது, நம்ம உதாரணத்துக்கு நம்ம நுபுர் சர்மா விவகாரம் முதற்கொண்டு ஒரு பகுதியில் பேசியிருப்பாங்க, உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுதான் ஏற்கனவே இருக்குது. எம்ஹெச்ஏ ஆர்டர் டேட்டட் 2013 அது இருக்குது. அப்போ அடுத்த கொஸ்டின் ஒன்று வரும், இட் வில் ரிமைன் அன்ஆன்சர்ட். அதுக்கும் நான் வர்றேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிக்காமையா அமித்ஷா பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலே அவர்களுக்கு தெரியாது என்பது தான் யதார்த்தம். அவங்க இக்னரண்ட்டாக தான் அதை பேசுகிறாங்க. காரணம், அவர்களுக்கு என்ன எழுதி கொடுக்கப்பட்டதோ, என்ன மக்களை வந்து திசை திருப்புவதற்கு என்னென்னலாம் நீங்கள் செய்யணும்னு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், நீ சொன்னீங்க இல்லையா கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு மேஜர் ஓவரால் பண்ணியிருக்கிறோம். அப்படியே கிரைம் அகெயின்ஸ்ட் விமனில் வந்து இந்த கிரிமினல் ஜஸ்டிஸில் ஒரு மேஜர் ஓவரால் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே ஏன்னா 20 வருஷம் தண்டனை கொடுக்க கொண்டு வந்திருக்கோம் கிரைம் அகெயின்ஸ்ட் விமனுக்கு. செக்ஷன் 376D ஆஃப் ஐபிசி வந்து 2013 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போதே அமெண்ட் பண்ணி 20 இயர்ஸ் கொண்டு வந்தாச்சு. இவர் என்னத்தான் பேச வருகிறார், இவருடைய நோக்கம் தான் என்ன? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேங் ரேப்புக்கு அமித்ஷா பேசினது, கேங் ரேப்புக்கு 20 இயர்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. கேங் ரேப்புக்கு 20 இயர்ஸ் வந்து கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டியை பேஸ் பண்ணி அப்போயே வந்துருச்சு. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இப்போ வந்து சரி பரவாயில்ல, ஒரு பக்கம் ஏற்கனவே இருக்கிறது தெரியாமல் தான் பேசுகிறாரு, அது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு சொன்னால், இங்கு மொழி என்று ஒன்றும் அந்த எண்கள் அவருடைய மாற்றங்கள் ஒன்றும் மாற்றம் வரவே கூடாதா, அப்போ மாற்றவே கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. சரி மாற்றுங்க, அந்த மொழியும் மாற்றுங்க, எண்ணையும் மாற்றுங்க. அன்டில் ஆர் அன்லஸ் இட் இஸ் இன்னெவிட்டபிள், அப்படி ஒரு அசைக்க முடியாத தேவை வராமலே தவிர அப்படி மாற்றவே வேண்டாம் அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 348 வந்து authorization text of all acts passed by parliament or state legislature shall be in English. அங்க வந்து until otherwise providedன்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் நான் என்ன கேட்கறேன்னா, அதில் வந்து அகைன் இன்டர்பிரட் பண்ணி வேற ஒரு மீனிங்க்கு போகலாம். இல்ல பார்லிமெண்ட்டே வந்து அதை வேற லாங்குவேஜுக்கு மாத்தினா பரவாயில்லைன்னு. இப்போ வேற லாங்குவேஜ் சட்டம் வந்து ஆங்கிலத்தில் தானே இருக்குது, அதனுடைய பெயரை தான் ஹிந்திலையும் சமஸ்கிருதத்திலையும். நான் சிம்பிளாக கொஸ்டின் கேட்குறேன், ஏன்? நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் ஆங்கிலத்தில் இருந்தால் அப்போ இந்த 348 ஆர்டிகல் எதற்காக அதில் வந்து அப்படி மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? அதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா, மக்கள் குழம்புவார்கள். இந்தியா போன்று பல மொழி பேசி பல குழுக்களாக பிரிந்து இருந்து வாழக்கூடிய மக்களுக்கு யுனைட் பண்ணுற மாதிரி, அல்லது தன்னுடைய உரிமையை விட்டு தராமல் அவந்தையா நான் இருக்கணும், எந்தையா நீ இருக்கணும் என்கின்ற குழப்பங்களை தாண்டி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் authoritative text of all acts passed by parliament or state legislature shall be in the language English அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்காக. ரெண்டாவது செக்ஷன் நம்பர் எல்லாத்தையும் மாத்துறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்படி மாற்றுவதன் மூலமாக அப்படி என்ன கிரிமினல் ஜஸ்டிஸ்ல அப்படி ஓவரால் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படி ஏதாவது ஒரு புதிய மாற்றங்கள் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? அமித்ஷா பேசிய அனைத்தும் பார்த்தாலும் அதுலயும் தப்பா தான் இருக்கு. அப்ப இதுல என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடந்த முறை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா 2020ல. அப்படி கொண்டு வரும் பொழுதே அங்கே எதிர்ப்பு கிளம்பியது எதனால் அப்படின்னு சொன்னால், இந்த ரயில்வே பேங்க்ஸ் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப அட்மோஸ்டாக மேக்ஸிமமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இல்லை சட்டத்தினுடைய பெயரில் சமஸ்கிருதமும் ஹிந்தியும் இருக்குது, சட்டம் முழுக்க ஆங்கிலத்தில் தான் இருக்குது. இந்த ஒரு பெயரில் மட்டும் ஹிந்தி எப்படி முழுமையாக திணிக்கப்பட்டுரும் அப்படின்றீங்க? எல்லா இடத்துலையும் ஐபிஎஸ்சிக்கு பொதுவாக இந்த பாரதிய சங்கீதா அப்படிங்கிற பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அதனால திணிக்கப்படுது அப்படின்றீங்களா? முதல்ல பெரிய கன்ஃபியூஷனே வந்துடும். திணிக்கப்பட்டாலே முதல்ல நான் ஏங்க மனப்பாடம் பண்ணணும்? எனக்கு கிவ் மீ ஒன் குட் ரீசன். நான் எதற்காக நான் ஏற்கனவே பயின்றிருந்த அல்லது ஆங்கிலத்தில் நான் மனனம் செய்த அல்லது அதற்கு நிகராக தமிழில் நான் மொழிபெயர்த்து மனனம் செய்திருக்கின்ற ஒன்றை நான் எதுக்கு புதுசாக போய் சமஸ்கிருதத்தில் ஒரு லாங்குவேஜை நான் படிச்சுட்டு வரணும்? ஏன் எனக்கு அதற்கான ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறீர்கள்? அதற்கு பின்னால் சரி நான் இப்படி கூட ஒரு கொஸ்டின் வரேன். நீங்க மாத்துனீங்க, ஏதோ ஒரு ஓவரால் பண்ணீங்க, புது சிஸ்டம் கொண்டு வந்தீங்க, மாற்றம் தேவை. அதுல ஒரு காமெடி என்னன்னா, 3 வார்த்தை சார், ஒரு சட்டத்தினுடைய பெயர்ல ஒரு 3 வார்த்தை, அந்த 3 வார்த்தை வந்து ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்றீங்க. ஒரு எலிஃபென்டைன் லா புக், ஒரு இந்த கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனையை தானே அதிகமா பேசணும். இந்த 3 வார்த்தைனால மட்டும் 3 வார்த்தை மட்டும் நான் சொல்லி இப்ப என்டையர் நம்பர் சேஞ்ச் ஆகுமே. இனி 302 கிடையாது,
இனி 167 கிளாஸ் 3 கிடையாது நீங்க பிசினஸ் பாரடைஸ் போறதுக்கு. அதுல உள்ள இஷ்யூஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இன்னும். இனி ஹேண்ட் கஃப் பண்றது வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனலா வந்து ஓகே ஆயிடுமே. ஏற்கனவே செட்டில்டு ப்ரொபோஷன் ஆஃப் லாவா இருக்கக்கூடிய கேதார்நாத் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ்லயும் அந்த டிகே சுபம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கேஸ்லயும் ஏற்கனவே செட்டில்டான இஷ்யூஸ் அது எல்லாமே. நம்மலாம் ரொம்ப நாகரிகத்துக்கு முன்னேறி வந்துட்டோம். இன்னைக்கு வந்து ஹேண்ட் கஃப் பண்ணி கூட்டு வரணுங்கிறத நீங்க அகைன் கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் நம்மள காலனலைஸ் பண்ண போகுது. மீண்டும் ஒரு முறை அது நம்ம இன்டெப்தா நீங்க கொஸ்டின்ல நிக்கணும்ன்றதுக்காக தான் நான் அமித்ஷாவுடைய பேச்சில் இருந்தும் அந்த பாயிண்ட்ல நான் சொல்லிட்டு வந்தேன். இன்னும் மெரிட்குள்ள போய் பேசுறதா இருந்தா இன்னும் நிறைய இருக்குது. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா நீங்க சொல்றீங்க வெறும் இந்த 3 வார்த்தை மாறிடுமா, 3 வார்த்தை சமஸ்கிருதத்துல மனப்பாடம் பண்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் வந்துரும்னு கேக்குறீங்க. நான் சொல்றது நான் இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாமே மாறிடும். நான் கொடுத்துக்கிட்டு இருந்த எல்லா டெஃபினிஷனும் அங்க மாறி போகும். திரு தமிழ்மணி, இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த சட்ட எண்கள் மாற்றப்படுகிறது. இப்போ ஜூலை 1க்கு முன்னாடி பதிவு செஞ்சு போயிட்டு இருக்கிற வழக்குகளுக்கு வழக்கறிஞர் பழைய சட்டப்படி வாதிடணும். அதற்கு பிறகு வரக்கூடிய வழக்குகளுக்கு புதிய சட்டப்படி வாதிடணும். முக்கியமான மாற்றங்களை கொண்டுட்டு வரணும்னா திருத்தங்களை அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டுட்டு வந்திருக்கலாம். வேண்டாம் என்கின்ற பாகங்களை நீங்கள் நாடாளுமன்றத்தில் எல்லார் முன்னாடி விவாதத்திற்கு உட்படுத்தி சட்ட ஆணையத்தினுடைய அனுமதியை பெற்று அதற்கு பிறகு அதை டெலீட்டோ இல்லைன்னா ஆடோடோ கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இதை புது சட்டமாக ஏன் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் மொழி திணிப்புன்னு ஒரு விஷயம் முன்வைக்கப்படுகிறது. இன்னொன்று, சாதாரண ஏழை மக்களுக்கு பயனுள்ளதாக இந்த சட்டங்கள் இல்லை என்கின்ற விஷயங்களையும் சொல்கிறாங்க. இது போல எண்ணற்ற விஷயங்கள் வந்து இங்கே கேள்விக்கும் விவாதத்திற்கும் உள்ளாயிருக்கு. நான் ஒவ்வொன்றா பதில் சொல்கிறேங்கம்மா. அரசியலுக்குள்ளே நான் போக தயாராக எனக்கு அவசியம் இல்லை. ப்ளீஸ், ஒரு அரசியல்வாதி அரசியல் பண்ணுறது இயற்கை. சகோதரர் இன்னைக்கு இருக்கிற ஹோம் மினிஸ்டர் சொன்னார், பேச்சை திருப்பி ரிப்பீட் பண்ணார், தப்பு இல்லை, அவர் பேசணும் தான் சொன்னார். இப்போ நீங்கள் போட்டு காமிச்சிங்க. இதுக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், பி சிதம்பரம். நீங்கள் அவர் லாயரும் கூட. என்னங்க? அவர் லாயரும் கூட தானே. ஐயா, நான் எப்போ மரத்தை என்னை விட அம்மா அவரும் நானும் 1000 கேஸில் அப்பீரா இருக்குமா, என்கிட்டயம்மா சொல்லி கொடுக்குறீங்க அவரு. ப்ளீஸ்மா, அமித்ஷா அவர்களையும் அவர்களையும் நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்றாருன்னா சட்ட அம்மா ப்ளீஸ் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா அவசியமா. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவர் ஃபைனான்ஸ் இதாக இருந்தது, ஃபைனான்ஸ் எல்லாம் வாஸ்தவம் தான். என்னை விட 1000 மடங்கு சட்டம் திறந்தவர். இதை ஒத்துக்கிறதுல எனக்கு வெக்கமானம்லாம் எந்த காலத்துலையுமே கிடையாது, புரிஞ்சுக்கணும். அவரோடு அவர் எதிர்த்து அப்பீல் ஆகியிருக்கேன், அதில் தப்பும் கிடையாது. அவருக்கு சக்ஸஸராகவும் அவர் வச்ச பதவியை நான் வச்சுருக்கேன். சிம்பிள். வேற அவர் என்ன சொல்கிறாருமா, 2 விஷயம் சொல்கிறாரு. 90% சட்டம் அதே தான். ஆமாம். 513ல் 46 செக்ஷனை மாற்றிருக்கிறாங்க. அவருடைய கூற்று. 302 குழந்தைக்கு கூட தெரியும் கொலை செய்கிற சட்டம்னு. அதை ஏன் குழந்தைக்கு எதுக்குமா கொலை செய்கிற சட்டம் தெரியணும், வக்கீலுக்கு தெரியணும், ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு தெரியும், சாமானிய மனிதனுக்கும் தெரிஞ்சாதானே குழந்தைக்கு தெரியும். கரெக்ட், தெரியும். ஆமா, இன்னைக்கு நம்பர் தான்மா மாறி இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, என்ன பாதிப்பு வந்துச்சுன்னு தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. மாத்திட்டோம், உண்மை சார். லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வழக்கறிஞர் தானே, என்னையும் சேர்த்து 49 வருஷமா இது தெரியும். இப்போ மாத்திரம் என்னால் செக்ஷன் சொல்ல முடியாது. யாருமே தரவு கிடையாது அதில், நான் சொல்லவே முடியாது அதில். ஆனால் தயவு செய்து ஏழைகள் பாதிக்கப்பட்டார்கள். எங்க ஏழை, எந்த ஏழை? போராடுறவங்க வழக்கறிஞர்கள் தான். வேணாம், தயவு செஞ்சு எந்த பாருங்கம்மா, ஏழைக்கு முந்தைய ஆதரவாக இருந்த சகோதரர் சொன்னார் ஏழைக்கு எதிராக, ரைட். எந்த சட்டம் ஏழைக்கு ஆதரவாக இருந்துச்சு அதை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க. இப்போ புதுசாக ஏழைக்கு எதிராக எது வந்திருக்குது? இல்லை, ஃபைன் போடுற அமௌண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஃபைன் அதை என்ன பண்ணாங்க? ஃபைனோட அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. ரிமாண்ட் பீரியடை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. உண்மை. இதுல ஏழைக்கு எப்படிமா பாதிப்பான்? ஒரு குற்றவாளியை எப்படி நடத்தணுங்கிறது. இப்போ ஹெல்மெட் போகிறதுக்கு எத்தனை படங்கு லைசன்ஸ் இது வசூல் பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு? காருக்கு ஃபைன் போடுறாங்க. 1 2 இல்லை போடுறது, இப்போ போடுறாங்க, தப்பு இல்லை. நீங்கள் குற்றம் குறைய வேண்டுமானால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இதுதான் பால பாடம்.
இதனால தான் இப்போ சாராய சட்டத்தை சாராய சட்டம் கொஞ்சம் இருங்க. சாராய சட்டத்தை எதுக்குமா கொலைன்னு தூக்கு தண்டனை 20 வருஷம்னு கொடுத்தோம்? ஏழதனமாக சாராயம் வித்தான். ஏன் மாத்திரம்? குற்றம் குறைய வேண்டுமானால் சட்டங்கள் கடுமையாக தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும். இல்லை, தண்டனை கடுமையாக்கல் அப்படின்றதை வந்து ஒரு சார்பாக போயிடக்கூடாது. சட்டத்தை பெறக்கூடிய உரிமை அப்படிங்கிறது சாராய சட்டம் தப்புன்னு சொல்றீங்கன்னு எடுத்துக்கிட்டுமா? நான் இங்கே ப்ரொசீட் பண்ண எல்லா சட்டங்களுக்கும் தான் நான் சொல்றேன். இல்லை இல்லை, நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு 20 ஆண்டுகள் தண்டனை ஆக்கிடும். நீங்கள் ஃபைன் தான் சொன்னீங்க, நான் அதை தாண்டி சொல்கிறேன். 20 ஆண்டுகள் சாராயம் வித்தாலும் போட்டோமே, அப்போ அது நீங்கள் சொல்கிறது அது தப்பு, சட்டம் தப்புன்னு எடுத்துக்கிட்டுமா? எந்த சட்டமும் இல்லைம்மா, இதில் எந்த மாற்றமும் வந்து செக்ஷன் எனக்கே சொல்ல தெரியாதுமா, நான் மறுக்கலை. உச்சநீதிமன்றம் தடை செஞ்சிருக்கக்கூடிய 124A தேச துரோக சட்ட பிரிவு வந்து 152ன்னு இப்போ உள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. இந்த செஞ்சு இந்த பிரிவு இந்த வகையில் ஒரு மனிதனை பாதிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது பாதிக்காதா? அரசை எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் தேச துரோகிகள்னு உள்ள ஐயோ, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து செடிஷன் லா இருக்கு. அது வேண்டான்னு தானே சொல்லப்படுது. அம்மா வேண்டான்னு யாரும்மா சொல்றா? சுப்ரீம் கோர்ட் வேண்டான்னு சொல்லிடுச்சாம்மா? இப்போ சொல்லுங்க, நான் சட்டத்தை தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா கத்துக்கிறேன். உங்ககிட்ட நான் சட்டத்தையாவது அரசியல் பேர் ஏதோ ஹிந்தி வந்துருச்சு, நீங்கள் அழகாக கேட்டுட்டீங்க. சட்டம் இங்கிலீஷில் தான் இருக்குது, ஒன்றும் இன்னைக்கு மாற்றலை. கரெக்ட், இதில் தவறே இல்லையானா நிச்சயமாக இருக்கும். எனக்கு ஒரு டவுட் வருது, அது வந்து 348 வயலேட் பண்ணாதா? இப்போ ஹிந்திலையும் சமஸ்கிருதத்தில் சட்டத்தினுடைய பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா அதான் அவரே அதர்வைஸ் ப்ரொவைடர்னு சகோதரர் அழகாக நீங்கள் கவனிக்கல ஒரு வேளை. அவர் ரொம்ப நியாயமாக தான் பேசினார், சொல்றார். அப்படி இருந்தால் அந்த பேர் சட்டம் மாறலம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அங்கவஸ்திரம் துண்டு தொடச்சுக்குவோம் மூஞ்சிய வேத்தா, அங்கவஸ்திரம்னு சொல்லுங்க. ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் நிக்கிறதுல என்ன சார் பிரச்சனை? நான் எப்பமா தப்புன்னு சொல்றேன்? அரசாங்கம் பேரமா இந்தியா மார்ச் ஒரு நிமிஷம், இந்தியா அவன் நார்த் இந்தியா இதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்தியா மார்ச்சா ஜோடோ பாரத் ஜோடோ. ஏம்மா நீங்கள் எல்லா திமுக காரங்களும் எல்லா அரசியல்காரங்களும் கூட போனாங்கல்ல, ஒரு வார்த்தை கேட்டாங்களே, ஏப்பா பாரத் ஜோடோலாம் போடுற, மார்ச்சுன்னு போடலாம்ல. அவன் நார்த் இந்தியா, இவன் நார்த் இந்தியா, இவ்வளவுதான்மா. ஓகே திரு தேவசகாயம், உங்களுடைய கோணம் இதில் என்ன? இப்போ லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் இந்த சட்டம் மாற்றப்பட்டிருப்பதால புதிய குற்றவியல் சட்டத்தினால பாதிக்கப்படுவாங்க. பழைய எண்கள் ஒன்று இருக்கு, மாற்றப்பட்டதில் புதிய எண்கள் வேறு இருக்கு என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். இது போல புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள்ல நிறைய விமர்சனங்கள் இருக்குது, சில ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கிறது. விமர்சனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சட்டங்களா நீங்க எதை பார்க்குறீங்க, எதை ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த புதிய குற்றவியல் சட்டம் எதை சொல்வதாக அமைஞ்சிருக்கு? முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது, சட்டங்கிறது யாருக்க? ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டங்கிறதுக்கு வக்கீல்களுக்கு மாத்திரமா, நீதிமன்றங்களுக்கா, அரசியல்வாதிகளுக்கா? சட்டம் என்கிறது மக்களுக்காக. மக்கள்கிட்ட கலந்து ஆலோசித்தாங்களா? கலந்து ஆலோசிக்கவே இல்லை. 140 கோடி மக்களையும் பாதிக்கும். அதாவது 2 வகையான சட்டங்கள் தான் 140 கோடி மக்களையும் பாதிக்கும். ஒன்று வந்து குடியரசு சட்டம், ஒன்று வந்து இந்த சட்டம். எல்லாரையும் பாதிக்கும். யார்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? பண்ணலை. நாங்கள் ஏன் அப்போஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் ஒன்று கவனிங்க, கொரோனாலஜிக்கு தேக்கன்னு சொல்லி கொரோனாலஜி, அதாவது இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு வாரம் ஆச்சுது. அதுக்கு முந்தின வாரம் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். எமர்ஜென்சி 50 வருஷத்துக்கு முன்னால் எமர்ஜென்சி கொண்டு வந்ததை பற்றி பெருசாக பேசினாங்க. முதல்ல பிரைம் மினிஸ்டர் பேசினார், அப்புறம் ஸ்பீக்கர் பேசினார், ஹோம் மினிஸ்டர் பேசினார், பிரசிடென்ட் பேசினார். எல்லாருமே எமர்ஜென்சி கொண்டு வந்து ஜனநாயகத்தை தொலைச்சிட்டாங்க, மக்களை தொலைச்சிட்டாங்க, எல்லாமே மக்கள் உரிமைகள்லாம் தொலைச்சிட்டாங்க, பெருசாக பேசினாங்க. ஆனால் டோன்ட் இன்டர்ஃபியர். ஆனால் அது இந்த சட்டத்தை அவங்க நிறைவேற்றினது வந்து சிதம்பரம் சொன்னது மாதிரி 146 எம்பிஸும் வெளியே பார்லிமெண்ட்டுக்குள்ளே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, ஒரு தேர்தல் நடந்திருக்கு. தேர்தலில் பார்லிமெண்ட்டுக்கு பூரா இதே மாறிச்சு. இருந்தாலும் இதை அவங்க வந்து என்ன பேசி இந்த 3 சட்டத்தை கொண்டு வரணும்? புது பார்லிமெண்ட்டு கொண்டு வரக்கூடாதா? மக்கள் வாய்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடையாதா?
அதாவது இவங்க என்னென்னா அவங்க டெம்பரரி எமர்ஜென்சி பற்றி பெருதாக பேசுகிறாங்க, பெர்மனன்ட் எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் அந்த எமர்ஜென்சியில் நான் கவர்மெண்ட்டில் இருந்தேன், எமர்ஜென்சியில் இருந்தேன், நான் கலெக்டராக இருந்தேன், எனக்கு தெரியும். டெம்பரரியாக 2 வருஷமாக இருந்தது. இது வந்து பெர்மனன்ட் எமர்ஜென்சி. அதாவது மக்களை எல்லாருமே ஒரே இதில் இது டெரரிஸ்ட் ஆகிட்டாங்க, எல்லாரும் தீவிரவாதிகள். நான் தீவிரவாதி இல்லைன்னு நான் தான் ப்ரூவ் பண்ணணும். இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நான் அரசாங்க ஒரு பெர்மனன்ட் எமர்ஜென்சின்னு சொல்றதுக்கு எந்தெந்த சட்டங்கள் த்ரெட்னிங்கா இருக்கு மக்களுக்கு? நான் சொல்கிறேம்மா 113 ஒரு செக்ஷனை படித்து பாருங்கள். அதாவது நான் அரசியல் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு குடிமகனுக்கு முழு உரிமை இருக்குது. அரசாங்கத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் அரசாங்க கொள்கைகளை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் முழு உரிமை இருக்குது. இப்போ நாளைக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு இதை பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா நான் ஒரு தீவிரவாதி. கொஸ்டினிங் த இன்டெகிரிட்டி அண்ட் சாவரனிட்டி ஆஃப் த கண்ட்ரின்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி தீவிரவாதி. அப்புறம் நான் தான் தீவிரவாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோம். அதாவது அந்த டைமில் எமர்ஜென்சி கொண்டு வந்து டெம்பரரியாக கொண்டு வந்தாங்க. சரி, நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நாங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஜெனரலாக பார்க்கும்போது அதே மாதிரி செடிஷன் லா இருந்தது. முந்தி செடிஷன் லா அதையும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது முந்தி வந்து சிறப்பு சட்டங்களாக இருந்தது. சிறப்பு சட்டங்களாக இருக்கும்போது பல பிரச்சனைகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா முதல்ல அதுக்கு வந்து ஒரு சரியாக அப்ரூவல் வாங்கணும், அப்புறம் வந்து ரிவ்யூ கமிட்டியில் கொண்டு போகணும், எல்லாம் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ போலீஸுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. செடிஷன் லாலையும் போலீஸுக்கு கொடுத்துட்டாங்க, டெரரிஸ்ட்லேயும் கொடுத்துட்டாங்க. நான் மற்ற சட்டத்தை பற்றி பேச விரும்பல. நம்பர் போடுறதோ ஹிந்தியில் இருக்கிறது. இப்போ நான் ஹிந்தி ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணவேன். ஹிந்தி ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணேன். எனக்கு ஹிந்தி நல்லா, நான் தமிழை விட ஹிந்தி நல்லா பேசுவேன். இருந்தால் கூட இந்த சட்டத்துக்குள்ளே இதுவரை எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. தேவையில்லாம மக்களை சொல்ல வருது. அதிகாரம் கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? போலீஸுக்கு கம்ப்ளீட்டா போலீஸ் ராஜா மாத்திட்டாங்க. இப்போது அது டீட்டெயிலாக போனப்போ அட்வொகேட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். முந்தியெல்லாம் கைவிலங்கு போட முடியாது, போலீஸில் கைவிலங்கு போடலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது அந்த ரிமாண்ட் கொடுக்குறது முந்தி 15 days ஆரம்பத்தில் கொடுத்தா போதும், இப்போ 90 days வரை ரிமாண்ட் கொடுக்கலாம், போலீஸ் ரிமாண்டில் எடுக்கலாம். பல விதமான போலீஸில் பவர்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நான் டீட்டெயிலில் போக விரும்பல. நான் ஒரு அட்வொகேட் கிடையாது, அது நல்ல அட்வொகேட்ஸில் இப்போ இங்கே இருக்கிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, குடிமக்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாது. நாளைக்கு நீங்கள் நீட்டு கேட்குறாங்க, தர்ணா பண்ண முடியாது, போராட்டம் பண்ண முடியாது, பிடிச்ச எல்லோரும் டெரரிஸ்ட்டை போட்டு உள்ளே போட்டுடலாம். இதுதான் பிரச்சனை. அதாவது முக்கியமான என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இண்டிபெண்டன்ஸ் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாரதுக்கு முன்னால் இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடாக மாறதுக்கு முன்னால் நம்ம வந்து சப்ஜெக்டாக இருந்தோம். சப்ஜெக்ட்னா பிரஜைகள், மகாராஜாவுக்கு பிரஜைகள், ஆங்கிலேயர்களுக்கு பிரஜைகளாக இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம குடிமக்களாக மாறிட்டோம். இப்போ வந்து எகெயின் பிரஜைகளாக மாறப்போகிறோம். போலீஸ் கண்ட்ரோல் இல்லை அத்தாரிட்டியில் வரும்போது எகெயின் குடிமக்களை பிரஜையாக மாற்றுறாங்க. இது வந்து தேவையற்ற, அதாவது பார்லிமெண்ட் முடிவு நேரத்தில் போன டிசம்பரில் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் எலெக்ஷன் வருதுன்ட்டு. எலெக்ஷனில் அஜெண்டாவை கொண்டு வந்துருக்கலாம்ல. புது பார்லிமெண்ட் பாஸ் ஆகட்டும், மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க வரட்டும், அவங்க டிஸ்கஸ் பண்ணி அது பண்ணணும். நாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா, நீங்கள் 1ஆம் தேதி அமலில் வருது, தயவு செய்து தான் நிறுத்தி வைங்கன்னு பண்ணோம். பெக்கிங் பண்ணோம். ஆனால் நிறுத்தி வைக்க மாட்டேன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அந்த ஆங்கிளில் தான் நாங்கள் பார்க்குறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிளில் பார்க்குறோம், நான் லீகல் ஆங்கிளில் பார்க்கல. இதுதான் எனக்கு முதல் கருத்து. இப்போ இந்த போலீஸ் காவலில் எடுக்கக்கூடிய நேரம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது, போலீஸுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது எப்படி வெகுஜன மக்களை, பொதுமக்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்றீங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குற்றங்கள் அதிகரிக்காம இருக்கணும் அப்படின்னா தண்டனைகளும் கடுமையாக்கப்படணுமே, அதை தானே செஞ்சிருக்கு அரசு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, தண்டனை அதிகமாகுதுன்னா ஊழல் அதிகமாகும். ஊழல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஊழல் அதிகமாகும், தண்டனை அதிகமாக்குனீங்கன்னா. எமர்ஜென்சியில் நான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தேன் சண்டிகரில். எமர்ஜென்சியில் இந்த மீசாவிலையோ டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்லோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் உண்டு. அதை கலெக்டர் கையெழுத்து போட்டால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் போலீஸ் என்ன பண்ணாங்க, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதை வச்சுட்டு லட்சக்கணக்காக சம்பாதிக்க ஆரம்பித்தார்.
நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அரெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ரிப்போர்ட் வரும்போது அது இன்ஸ்பெக்டரே கூப்பிட்டு நான் ஒன்றே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவேன்னு அது அவங்களுக்கு பயங்காட்டினதுக்கப்புறம் தான் அவர் அந்த வேலையை ஸ்டாப் பண்ணார். அதாவது அதிகாரம் ஜாஸ்தி அதிகாரம் கொடுத்தீங்கன்னா மக்களை எல்லாரும் நீங்கள் குற்றவாளிகள் நினைக்காதுங்க. ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் தான் குற்றவாளிகள். அவங்கள தண்டிக்கிறதுக்காக எல்லா மக்களுக்கும் எங்கேயும் இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வர முடியாது. அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே. திரு ராமமூர்த்தி, காவல்துறைக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுத்து மக்களை மிரட்ட இந்த அரசு முயற்சிக்கிறது. ஒரு பக்கம் வந்து ஹோம் அரெஸ்ட்டுக்கு வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் உள்ள கொண்டுட்டு வரப்பட்டிருக்கிறது, ஹியூமானிட்டிக்கு எதிராக கருதப்பட்ட இந்த கைவிலங்கு போடக்கூடிய சட்டத்தையும் வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்குது. அப்போ ஏதோ ஒரு மிரட்டல் துணியை காட்டுற மாதிரி இருக்கோ? இன்னும் தேச துரோக சட்டப்பிரிவையும் உச்சநீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு அப்படின்னா அதை ஒரு பிரிவில் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோகிராட்டிக் கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட் வந்து சட்டங்கள் மூலமாக மிரட்டுகிறதோ? இல்லை, உங்களுடைய தொலைக்காட்சியினாலையும் நீங்களால் சுட்டிக்காட்டப்படுவர்களாலையும் கொண்டாடப்படுகின்ற சட்டங்கள் எப்போ வந்தன நீங்கள் பாருங்கள். 1833 கிழக்கிந்திய கம்பெனி இருக்கும்போது மெக்காலே வந்து அவர் தலைமையில் தான் ஃபஸ்ட்டு லா கமிஷன். சில அரசியல் காரணங்களால் அவர் திரும்பி போகிறார். முதல் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமா 1858 பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நேரடியாக வர்றோமா, அப்புறம் திரும்ப அவர் மெக்காலே வர்றார். இப்போ இருக்கிற ஐபிசின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் மக்கள் சட்டம்னு கொண்டாடுறீங்களே, அந்த சட்டம் எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிரிட்டிஷ் பிரஜையாக இருக்கும்போது, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் கீழே இருக்கும்போது 1860 வந்தது அந்த ஐபிசி. சிஆர்பிசி வந்து 1873, எவிடன்ஸ் ஆக்ட் 1882. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமாக இந்த சட்டங்களெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது வந்து பாஜகவோ ஆர்எஸ்எஸோ சொல்லலை. முதல் லா கமிஷன்லேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்க 1971 அடிப்படையில் வந்து பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த சட்டங்கள், let me place the facts first. நீங்க வந்து கொண்டாடுற சட்டம் இதெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக இருக்குன்னா வெள்ளக்காரன் அவனுக்காண்டி செஞ்சு வச்ச சட்டங்களை வந்து மாத்தணுங்கிறது வந்து ஆர்எஸ்எஸோ பிஜேபி அமித்ஷாவோ மோடியோ சொல்லல. முன்னாடி இந்த நாட்டுல சட்டம்னு என்ன சார் இருந்தது? அதற்கு முன்னாடி மனிதர்கள் ஹியூமானிட்டி சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இங்க வந்து நாகரிகமே இல்ல, வெள்ளக்காரன் தான் வந்து உங்களுக்கு நாகரிகம் தான் சொல்லி கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க சிந்தனையை நீங்க சொன்னீங்கன்னா, கல்லணையை கட்டியது யார்? ஓடுகின்ற நதியில வந்து அணை கட்டணுங்கிற டெக்னாலஜி வந்து வெள்ளக்காரனுக்கு கத்து கொடுத்தது யாரு? தமிழனா இல்ல வெள்ளக்காரன் வந்து உங்களுக்கு கத்து கொடுத்தானா? யாரு மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் இல்ல அதுக்கு முன்னாடி சட்டமே இல்லைன்றீங்கல்ல, எந்த ஆதாரத்தின் கீழ்? இது வந்து பிரிட்டிஷ்காரனுடைய தொடர்ந்து ஒரு பிரச்சனை. மனிதர்களை நீங்கள் வந்து மனிதர்களாகவே நடத்தாத ஒயிட் மேன்ஸ் பார்டர்னு சொன்னா இல்ல மேடம், அன்டச்சபிலிட்டின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து ஒயிட் மேன்ஸ் பார்டர்னு சொன்னா அது உங்களுக்கு ஏற்புடையதா? சட்டம் வந்துச்சா? இதெல்லாம் பிரிட்டிஷ் இல்லாம வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் சொன்னா, வெள்ளக்காரர்களுக்கு நீங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் பாரமா தான் இருக்கீங்களா? வெள்ளக்காரன் தான் உங்களுக்கு வந்து நாகரிகம் கற்றுக் கொடுத்தானா? வெள்ளக்காரன் தான் உங்களுக்கு வந்து மொழி பேச கற்றுக் கொடுத்தானா? வெள்ளக்காரன் தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தது வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் முன்னாடி இந்த நாடுங்கிற அந்த நாட்டில் இருந்தவங்க எல்லாமே காட்டு மிராண்டிகளாக தான் இருந்தார்களா? அதுதான் உங்களுடைய வரலாறா? நீங்க சொல்லி கொடுக்கிற மக்களுக்கு எது ஆதரவுன்னு சொல்றீங்களோ இதுதானே அது. நீங்க பிரிட்டிஷ் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் அத்தனையுமே தூக்கி போடணும்னு சொல்ல முடியாது. 90 to 95% வந்து அந்த வேர்ட்ஸ் மாறாம கட் காப்பி பேஸ்ட் தான் செய்யப்பட்டிருக்கு. இப்போ கூட நீங்க வந்து மெக்காலே எழுதுனத மாத்தலையே, வேணுங்கிறதுனால தானே வச்சிருக்கீங்க. அதுல ஏதாவது தப்பு இருக்கா? அதான் நான் கேட்கிறேன் மேடம். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ ராமசாமி நாயக்கர் என்ற பெரியார் சொன்னதுதான், வெள்ளக்காரர்கள் இந்த நாட்டு விட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே இருக்குன்னு தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய பிரஜைகளாக இருக்கோம்னு சொன்னார். அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் தானே இப்போ நீங்க பேசுறீங்க. ஏன் சிந்தனை எப்படி நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? இது நீங்க சொல்றதெல்லாம் அதான் நீங்க பண்ணனத சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வெள்ளைக்காரர்கள் வரதுக்கு முன்னாடி நீங்க சட்டமே இல்ல. ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த 3 சட்டங்களை கொண்டு வரேன்னு சொல்றீங்க. 90 to 95% எதுக்கு மெக்காலேயோட வாட்ஸ் அப்படியே வச்சிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க வாங்க, வெள்ளைக்காரர்களுக்கு முன்னாடி நல்ல சட்டம் இருந்ததா இல்லையா? வெள்ளைக்காரர்களுக்கு முன்னாடி இந்த நாட்டில் ஆட்சி இருந்ததா, சட்டம் இருந்ததா இல்லையா? அதை நீங்க உங்க தொலைக்காட்சியில சொல்லிடுங்க. பல்வேறு மாகாணங்களா பிரிஞ்சு கிடந்துச்சு, மன்னராட்சி இருந்தது, குடியாட்சி இல்ல, மக்களே மக்களால் மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய தேர்தல் முறை இல்ல. அதை கூட உடைச்சு தான் மக்களுடைய பிரதிநிதிகளுடைய வாதங்களையோ ஆலோசனைகளையோ சட்ட ஆணையத்தின் பரிந்துரையோ கேட்காம 146 எம்பிக்களை வேலையில அனுப்பிச்சுட்டு 3 சட்டங்களை நிறைவேற்றி. அரசியல் மேடம் மேடம் நீங்க அரசியல் பேசக்கூடாது. சார் அரசியல்ங்கறத தலைப்பு. அரசியல் ஈடுபாடு இருக்குறீங்க. அரசியலும் அரசியலை நடத்துவது
முழுவதும் இல்ல, மக்கள், இல்ல, அரசு உள்ள இல்லைன்னா, அனுப்பிச்சிருக்கக்கூடிய நீங்க பேச எம்பிக்கள், இல்ல, இல்ல. மக்களின் பிரதிநிதிகள். நீங்க இப்ப lecture நான் ஓட்டு கொடுக்குறீங்க. போட்டேன், இல்ல, இல்ல, இல்ல. MP நீங்க கேள்வி அனுப்பிச்சிருக்கேன். கேட்கல, lecture நீங்க கொடுக்குறீங்க. ஓட்டு போட்ட MP அரசியல் அனுப்பிச்சிருக்கேன். இருக்கக்கூடாதுன்னா எதுக்கு வெளியேத்துனாங்க அந்த எம்பிக்களை? அரசியல் இருக்கக்கூடாதுன்னா எதுக்கு வெளியேத்துனாங்க அந்த எம்பிக்களை? நீங்க இப்ப அரசியல் நீங்க தான் புதுசா சொல்றீங்க சார். அரசியல் தான் இது. முழுக்க அரசியல் தான் இது. You are not an anchor. நீங்க lecture He is an anchor. When there is an injustice, he should raise voice against it. உங்களுக்கு சந்தேகம் That is இருந்தா the qualification of an anchor. நீங்க lecture கொடுக்குறீங்க. என்னைய எதிர்ப்பாங்க, Please, உங்களை எதிர்ப்பாங்க. வேண்டாம். தப்பா சொன்னா குறுக்க வருவாங்க. இந்த சட்டம் தப்புன்னு இப்ப சொல்லுங்கம்மா, சரியா தப்பான்னு பேசுவோம். நான் தயாரா இருக்கிறேன். இல்ல அவர் வந்து சார் அவர் அரசியல் தான் சார் பேசுறாரு. ஆங்கிலேய காலத்துல இல்ல. நீங்களானும் பேசுவோம் சார் அந்த ஒரு ரூல் நீங்க போட முடியாது சார். அரசியல் திருச்சி பேசுறாரு. நான் பேசுறேன். வெளியே அனுப்பிச்சது உள்ள அனுப்பிச்சது அனுப்பிச்சாங்களா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் அனுப்பிச்சாங்களா இல்லையா? அதை மறுப்பீங்களா? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் அதுக்காக தான சார் இருக்கு. மறுப்பீங்களா? எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லம்மா. இருக்காது. சார் நான் என்ன கேள்வி கேட்கணும்ங்கறதை நீங்க தீர்மானிக்கிறீங்க. நோ கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல கிடையவே கிடையாது. முட்டாள்தனமான கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Thank you for your appreciation sir. Yes you are. Thank you for your appreciation. Doubt about it. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இவ்வளவு தூரம் நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா? சிதம்பரம் இதே பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கார். ஆவண்ணா ராசா இதே மொத்தம் 239 பேர் இருக்கிறீங்கல்ல. இந்த சட்டங்கள்லாம் தப்பு. இதை மாற்றணும். அவ்வளவுதான். ஏன் சட்ட பேசக்கூடாது? வீட்டுக்கு விவாதம் கேட்டாங்க. பார்லிமெண்ட்ல பேசப்பட்டுச்சா? மணிப்பூர் பிரச்சனை எழுப்புனாங்க. பார்லிமெண்ட்ல பேசப்பட்டுச்சா? இதுதான் பாலிடிக்ஸ். நீங்க அதான் பண்றீங்க. நீங்க மணிப்பூருக்கு போறீங்க. இத பத்தி பேசுங்க. நீங்க அரசியல்வாதி நான் உங்க பாயிண்ட்க்கு தான் வரேன். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டப்ப எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிட்டு தான் நிறைவேற்றிருக்காங்கங்கறத குற்றச்சாட்டு. நீங்க பதில் சொல்ல மறுக்கிறீங்க. உங்க தொலைக்காட்சியும் மறுக்குது மேடம். நான் மறுக்கல, பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மறுக்கிறீங்க. 239 பேர் எதுக்கு வச்சிருக்கீங்க? பார்லிமென்ட்ல கேண்டீன்ல போய் 146 பேர் அந்த சட்டம் வந்து வெளியே கேண்டீன்ல சாப்பிடுறத விட்டுட்டு அங்க போய் பார்லிமென்ட்ல பேச சொல்லுங்க மேடம். அத தாவிட்டு போறீங்க. இல்ல இல்ல சார் அந்த சட்டம் அமெண்ட்மென்ட் கொண்டு வாங்க. சார் உங்களுக்கு புரியல. அமெண்ட்மென்ட் கொண்டு வாங்க. உங்களுக்கு உரிமை இருக்குது. 239 பேர் பார்லிமென்ட்ல கேண்டீன் போகாதீங்க. திருப்புகார் இப்ப மறுபடியும் அமெண்ட்மென்ட்கான சட்டத்தை கொண்டுட்டு வருவீங்களான்னு கேக்குறேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் காலத்தில் காங்கிரஸ் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இவர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி when parliament is used to ignore issues, இவர் சொன்னது, அருண்ஜேட்லி சொன்னது, when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic னு சொல்லிட வேண்டியது. இதுவே நாங்கள் எழுந்திருத்து இது போலவே பாராளுமன்றத்தில் இந்த விஷயங்களை வந்து விவாதத்துக்கு கொண்டு வந்து அதை முன்வைத்தால் எங்களை கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணி வெளியேற்றிடுவீங்க. வெளியேற்றிட்டு பயந்து போய் இந்த சட்டத்தை எங்க காங்கிரஸனுடைய சீரும் சிங்கங்களாக இருந்து எதிர்க்கட்சிகள் வந்து இதை எதிர்த்து விடுவார்களோ என்று பயந்து போய் ஒரு சட்டத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க. சுப்ரீம் கோர்ட்ல இதே காரணத்துக்காக தான் கேஸ் பெண்டிங்ல இருக்குது. பார்லிமெண்ட்ல அதை ப்ராப்பர் டிஸ்கஷனுக்கு கொண்டு வரல என்பதற்காகத்தான் அது சுப்ரீம் கோர்ட்லயே கேஸா பெண்டிங் இருக்குது. இந்த நிலைக்கு கொண்டு வந்து ப்ராப்பர் பிரச்சனை அரசியல் தானே. இப்ப நான் இதுல ஏன் அரசியல் நான் ஒரு பதில் சொல்லட்டுமா? உங்களுக்கு சட்டத்தை கடுமையாக்குவதுதான் நோக்கம் என்றால் காலம் முழுக்க நிறைய அமெண்ட்மெண்ட் இருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட் நீங்க பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒவ்வொரு சட்டத்திலும் போக்சோ இருக்குதா, போக்சோ அமெண்ட் பண்ணி சட்டத்தை கடமையாக்கி இருக்கிறாங்க. இன்ஜஸ்டிஸ் அகைன்ஸ்ட் உமன் இருக்குதா, உமனுக்கான கிரைம்ஸை வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்றதுக்காக அமெண்ட் பண்ணி சட்டத்தை கடமையாக்கி இருக்கிறாங்க. நான் ஒரே கேள்வி என்ன கேட்கிறேன்னா, அதுல பேரை மாத்தி டோட்டலா எல்லாத்தையும் ஓவரால் பண்ணி நேமையே சேஞ்ச் பண்ணீங்க. அங்கதான் உங்களுடைய உள்நோக்கம் இருக்கு என்பதை நான் சொல்ல வருகிறேன். அங்கதான் உங்களுடைய உள்நோக்கம் இருக்கு. இப்ப சார் சொன்னார்ல, சுப்ரீம் கோர்ட் எங்கேயாவது ஸ்ட்ரைக் பண்ணிச்சான்னு. இந்த கவர்மெண்ட்டுடைய ஹிப்போக்ரசி, மோடி சர்க்காருடைய ஹிப்போக்ரசி நீங்க பாத்தீங்கன்னா 2022ல கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க. இதே 124A நீங்க அந்த क्वेश्चन கேட்டீங்க இல்லையா, அதே பாயிண்ட் 124A சம்பந்தமாக கேதார்நாத்துடைய வழக்கிலே கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது அந்த இடத்தில் கவுண்டர் அஃபிடவிட்ல கவர்மெண்ட் சொன்ன வார்த்தைகள் என்ன, மோடியுடைய அரசு சொன்ன வார்த்தைகள் என்ன? we will re-examine, we will reconsider all அதான் அப்படி சொன்னாங்க. செடிஷன் லாஸ் உள்ள ரீஎக்ஸாமின் பண்ணி ரீகன்சிடர் பண்ணுவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த வாக்குறுதி அவங்க கொடுக்க வைத்தது உச்சநீதிமன்றத்துடைய கிடுக்குப்படி கேள்விகள். ஏன்னா வயலேட்டிவ் ஆஃப் பேசிக் பிரின்சிபல்ஸ், வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 19(1)A அதுல இருக்குது, ஆர்டிகல் 14 இருக்குது, டிஸ்அப்ராப்ரியேட் இம்பாக்ட் ஆன் ஜர்னலிசம் அதுல இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டதனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மோடியினுடைய அரசு அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சொன்ன பதில்
ரீஎக்ஸாமின் பண்ணி ரீகன்சிடர் பண்ணுவோம். இந்த வார்த்தை இடம் பெற்றிருக்கிறது அவருடைய கவுண்டர் அஃபிடவிட். இப்ப அந்த சட்டம் இடம் பெற்றிருக்கு. அப்ப அது எல்லாமே வர அதுக்கு தான் நான் சொல்றேன். அப்படி சொன்னதுக்கு பின்னால அதாவது சொல்ல மாட்டார். நான் வரேன் சார், கம்ப்ளீட் பண்றேன் இருங்க. அந்த ஹிப்போக்ரஸியை ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்றேன் இருங்க. அப்படி சொன்னதனால தான் உச்சநீதிமன்றத்தில் அப்படி சொன்னதனால தான் சப்சிக்வெண்டா 22nd லா கமிஷன் கொண்டு வந்து 279th ரிப்போர்ட்ல வந்து கிளாஸ் 115 புதுசா கொண்டு வந்து செடிஷன்ங்கற பேர் மட்டும் தான் இல்லையே தவிர ஏற்கனவே செடிஷன்ல என்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அப்ப இது ஹிப்போக்ரஸி தானே? நீங்க உச்சநீதிமன்றத்தை ஏமாத்துறீங்களா? உச்சநீதிமன்றம் தான் நண்பர் சொல்றதுல பாத்தீங்கன்னா ஏன் திராவிட நாடு கோரிக்கை எழுந்தப்போ இவர்களுடைய கையாளர்கள் எவ்வளவு மோசமானது என்றால் எப்ப கேள்வி கேளுங்க உயிரோட இருக்கிற ஒருத்தர் பத்தி சொல்ல மாட்டாங்க. இல்ல உயிரோட இருக்கிற ஒருத்தர் பத்தி சொல்ல மாட்டாங்க. ஜவஹர்லால் நேரு செஞ்சாரு, மன்மோகன் சிங் 10 வருஷம் ஆட்சி செஞ்சாரு, பிடிக்கலன்னு தான் மக்கள் உள்ள தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க என்ன பத்தியா கழட்டி போட்டீங்க? உங்களுடைய யார்ஷிக் மக்கள் 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க மன்மோகன் சிங். உங்க பாயிண்ட்க்கே வரங்க. யார்ஷிக் படி உங்க பாயிண்ட்க்கே வரங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல திமுக கோரிக்கை வச்சதா? வரேன் மேடம், வரேன் மேடம். ஏன் உங்களுக்கு நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாரு? தனிநாடு கோரிக்கை வைப்பவர்கள் வந்து தேர்தலில் கலந்து கொள்வதற்காக தடை விதிக்கப்படும் சொல்லி அறிக்கை மட்டும் தான் விட்டாரு. உடனே மாத்திட்டாங்க. ஆக நீங்கள் வந்து இந்த நாட்டிற்கு எதிராக நான் பேசுவேன் அப்படின்னா அது எந்த நாட்டுல மேடம்? இல்ல உலகத்துல ஒரு நாடு நாட்டிற்கு எதிராக பேசுவேன் சட்டத்துக்குள்ள வாங்க சார். எனக்கு ஒரு நாடு இல்ல. நீங்க அமெரிக்காவுக்கு சொன்னது கேக்குறீங்களா? ஐரோப்பா போனா என்ன சொன்னாங்க கேக்குறீங்க? 152ல 122 ஆட்சியாளருக்கு எதிரான குற்றம் இல்ல. உங்களுக்கு சட்டம் தெரியாதா? நான் பொறுப்பு கிடையாது. ஆட்சியாளர் தெரிஞ்சு நீங்க நான் கேக்குறேன் பத்தி பேசுறது இல்ல. சட்டம் தெரிஞ்சு நீங்க ஏன் சார் எங்க ஜவஹர்லால் நேரு போறீங்க? சட்ட பிரிவு தெரியாம உளற கூடாது. எனக்கு சட்டம் தெரியாது. ஆட்சியாளருக்கு எதிராக பேசுறதுக்குயான குற்றம் கிடையாது. எனக்கு சட்டம் தெரியாது. பாக்குற மக்கள் பெரும்பாலானவங்களுக்கு சட்டம் தெரியாது. சட்டத்தினுடைய பாயிண்ட் பேசுங்க. தெரிஞ்சுக்கிறோம் பேசுங்க. பாயிண்ட்க்கு வாங்க. விளக்குங்க சார். தெரிஞ்சுக்கிறோம். எங்கேயோ போறீங்க சார். எங்கேயோ போறீங்க. நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசுவது குற்றமாக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி தப்புன்றதை நீங்க சொல்லுங்க. நாட்டுடைய இறையாண்மைக்கு காரணம் காட்டி இல்ல தனிநாடு கேட்கிறது ஆயுதம் ஏந்திய புரட்சி இதெல்லாம் வந்து குற்றமாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து உலகத்துல வந்து ஏற்புடைய உரிமைகள் ஒரு நாடு எனக்கு காமிங்க. செடிஷன் பத்திய ஒரு நாடு எனக்கு காமிங்க. என்ன இவரே பேசிட்டு இருக்காரு. செடிஷன் பத்திய டிஸ்கஷன் அங்க வந்ததுக்கு காரணமே சுப்ரீம் கோர்ட்ல உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டது நான் தெளிவா சொன்னேன். அடிப்படை உரிமைகளான பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு எதிராகவே செடிஷன் சார்ஜஸ் 124A பயன்படுத்துறாங்க என்று ஆதாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் நிறுவப்பட்ட போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாட்டின் இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி என்ன வேணாலும் பேசுவீங்க. ஒரு ஒரு சீர்குலைப்புக்கு வருது சொல்லுங்க. ஆர்ம்டு ரிபெலியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சமமற்ற தன்மை அது கொண்டுட்டு வந்துரும். அப்ப அதற்கு ஒரு சட்டம் தேவையில்லையா? நான் என்ன சொல்றேன், நான் எவ்வளவு அழகா சொல்றேன்னு. உச்சநீதிமன்றத்தில் நீங்க கவுண்டர் அஃபிடவிட் போட்டு ரீஎக்ஸாமின் பண்ணி ரீகன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? அது உங்க வார்த்தையா இருக்கா இல்லையா? என்ன ரீஎக்ஸாமின் பண்ணீங்க, என்ன ரீகன்சிடர் பண்ணீங்க, அதில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தீர்கள்? இதத்தான் நான் கேக்குறேன் மேடம். மீம்ஸ் போட்ட குண்டர் சட்டம் நாங்க இதெல்ல கிடையாது மேடம். சார் மீம்ஸ் போடுற குண்டர் சட்டம் தமிழ்நாட்டுல மட்டும் பணட்டி வர்றாரு, இப்படி பணட்டி வர்றாரு. மீம்ஸ் போடுறது குண்டர் சட்டம் தமிழ்நாட்டுல மட்டும் இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. என்ன ரீஎக்ஸாமின் பண்ணீங்க, என்ன ரீகன்சிடர் பண்ணீங்க? அவர் கேக்குறாரு என்ன ரீஎக்ஸாமின் அதான் சொல்றேன் நான். அந்த ப்ரொவிஷன் நான் சொல்றேன் நான். திரும்ப நல்லா படிங்க. நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு ஆர்ம்டு ரிபெலியன் நீங்க பண்ணாலோ, ஆர்ம்டு ரிபெலியனுக்காக நீங்க வந்து ஆள் சேர்த்தாலோ அந்த சட்டம் உங்க மேல பாயும். இதுல எங்க சட்டம்ன்றதை நீங்க சொல்லுங்க. அவருக்கு புரியாட்டினாலும் நான் பொறுப்பு கிடையாது. சட்டத்துல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. பாக்குற மக்கள் வந்து நீங்க காங்கிரஸ் கட்சி தான் புதிய முஸ்லீம் லீக்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. பிஜேபியை போன்ற காங்கிரஸ் கட்சி தான் புதிய ஜனநாயகத்துக்கு எதிரான கட்சி ஆதரிக்கக்கூடிய இவர் எப்படி இங்க வந்து வழக்கறிஞராக பேசுகிறார் என்று மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். இது ஒரு துவேஷமான பேச்சு. துவேஷமான பேச்சு இல்ல. நாட்டுல அவங்க என்ன பேசுறாங்க மேடம்? இந்தியாவுல இருக்கா இல்லையா? இல்ல நான் சொல்றது திவேஷம் சொல்றதுக்கு நீங்க யார் துவேஷத்தனமாக இருந்தால் துவேஷம் தான் சார். கேள்வி கேக்குறீங்க. நான் சொல்றது காங்கிரஸ் கட்சி வந்து மக்களை வந்து இப்ப மத ரீதியாக பார்க்கின்றது நான் சொல்றேன். அதனால நான் ஒரே ஒரு क्वेश्चन தான் கேக்குறேன். சட்டத்தை பத்தி கேட்டா முஸ்லிம் லீக பத்தி பேசுறீங்க. அடைந்தால் திராவிட நாடு தனி நாடு சொல்றதுக்கு நீங்க யார் முதல்ல? இந்த தொலைக்காட்சி எனக்கு என்ன அதிகாரம்? தொலைக்காட்சி மேல சார்ஜ் வைக்கிறாரு, உங்க மேல சார்ஜ் வைக்கிறாரு. எங்கெங்கயோ போறீங்க. உங்க தொலைக்காட்சி என்ன அதிகாரம் நான் கேக்குறேன். எங்களை கூப்பிட்டுக்க கூடாது. நீங்க உங்களுக்கு சாதகமா பேசணும்னா எங்களை மாதிரி ஆளுங்க நீங்க கூப்பிட்டுக்க கூடாது. நீங்க எங்கெங்கயோ போறீங்க. திரு சிவகுமார், இப்போ இந்த சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்ட நடைமுறையே வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில இல்ல.
எம்பிக்கள் வெளியேற்றப்பட்டு அந்த சட்டங்கள் கொண்டுட்டு வரப்படுகிறது. சட்ட ஆணையத்தின் ஆலோசனைக்கு உட்படுத்தப்படவில்லை. உள்துறை அமைச்சகம் தான் இந்த சட்டங்களை தயாரிச்சிருக்குது. இது போன்ற நிறைய அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இன்னொன்று அடிப்படை உரிமைகளையே கேள்வி கேட்கக்கூடிய அடிப்படையில் இந்த புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நம்பர்ஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் ஏன் மாத்துறாங்க? இது போன்ற கேள்விகள்லாம் இருக்கு. உங்களுடைய கோணமும் பார்வையும் என்ன? கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் இந்த 3 சட்டங்களுக்கு எதிராக இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நண்பர் சொன்ன மாதிரி சட்டம் தெரியலைன்னு சொல்கிறாங்க. வழக்கறிஞர்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் என்ன காரணத்துக்காக போராடுறாங்கன்ற ஒரு இருக்குது காரணத்தை அவர் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கு படித்த வழக்கறிஞர்கள் அதில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் ஒரு செக்ஷன்ஸில் என்ன பிரச்சனை இருக்குன்றது அடிப்படையில் இருந்து தான் அவங்க இந்த எதிர்ப்பு குரலை இன்றைக்கி எழுப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்கிற மாதிரி இந்த சட்டம் முழுமையாக அன்டெமோக்ராட்டிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் கொண்டு வரும்போது சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சட்டத்தை நாங்கள் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக, காலனி மயத்திற்கு எதிராக நாங்கள் இந்திய மயமாக்குகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், இப்போ காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக நீங்கள் இந்திய மயமாக்குறீங்களா இல்லை இந்தி மயமாக்குறீங்களா அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு சமஸ்கிருத பெயரில் எதுக்கு இந்த சட்டத்துக்கு பெயர் சுட்டணும் இந்த மூணு சட்டங்களுக்கு என்பது தான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வழக்கறிஞருடைய கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு சமஸ்கிருத மொழி என்பது இன்னைக்கு நம்மளுடைய 22 மொழிகள் இன்னைக்கு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அந்த 22 அஃபிஷியல் லாங்குவேஜில் ஒரு மொழியாக கூட சமஸ்கிருதம் இல்லை. இன்னைக்கு நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி என்பது இந்தி அல்லாத மற்ற மாநிலங்களில் பேசக்கூடிய மொழிகள் தான் இன்னைக்கு இந்திய தேசத்தில் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் யாருமே பேசாத ஒரு நாட்டில் 1% மக்கள் கூட பேசாத ஒரு மொழியின் பெயரில் எதுக்கு அந்த சட்டத்தின் பெயர் வைக்கணுன்றதான் எங்களுடைய கேள்வி. பாரத் ஜோத் யாத்ரா காங்கிரஸ் கட்சி ஏன் இந்தியில் பெயர் வச்சிருக்கான்னு கேட்குறாங்க. அது ஒரு காங்கிரஸ் கட்சி அதனுடைய பெயர் ஆங்கிலத்தில் வச்சுக்கலாம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அது 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 தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இந்த சட்டங்களுக்கு இது பொதுவான சட்டம், மக்களுக்கு பொதுவான சட்டத்தை நீங்கள் அனைத்து மக்களுக்குமான ஒரு பெயரில் தான் அது செயல்படணுன்றதான் பெரும்பான்மையான வழக்கறிஞர்களுக்கு உடைய கோரிக்கையாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கின்றதான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வெறும் வழக்கறிஞர்களுடைய பிரச்சனையோ இல்லை ஒரு நீதிபதிகளுடைய பிரச்சனையாகவோ இது இல்லை. இன்னைக்கு இது ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தினுடைய மக்களுடைய பிரச்சனையாக இந்த 3 சட்டங்கள் இருக்குது. இந்த 3 சட்டங்கள் அமலுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை என்பது ஒரு ஜனநாயக முறையில் கொண்டு வரப்படல. 140 எம்பிக்களை அவங்க சஸ்பெண்ட் செஞ்சுட்டு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த சட்டங்கள் என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது. நீங்கள் இந்தியன் பீனல் கோடாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பொதுப்பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்பது இன்னைக்கு நீங்கள் மாநில அரசோடு விவாதம் நடத்தணும். இன்னைக்கு மாநில அரசுக்கு இந்த சட்டங்களில் நீங்கள் திருத்தம் கொண்டு வருவதற்கான அதிகாரங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் மாநில அரசுகளோடு எந்த விதமான கலந்தாலோசனையும் செய்யாமல் நீங்கள் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தொடர்ந்து இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. கூட்டாட்சி தத்துவத்திற்கு மாநில அரசுகளோடு எந்த கலந்தாலோசனையும் செய்யாமல் நீங்கள் இந்த 3 சட்டங்களை கொண்டு வந்திருப்பது என்பது நீங்கள் மாநில அரசுகளை மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நீங்கள் நடத்துவதாக தான் நாங்கள் பார்க்குறோன்றதா. ரெண்டாவது, இந்த 3 சட்டங்களும் நீங்கள் காலனி ஆதிக்கத்திற்கு கீழே காலனி ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டதான் சொல்கிறாங்க. நீங்கள் காலனி ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட இந்த சட்டங்களுக்கு மாற்றாக இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் கிட்டத்தட்ட ஏற்கனவே நண்பர்கள் பேசின மாதிரி 95% அதே சட்டத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்பர்ஸ் தான் மாறி இருக்கு. 420 சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீட்டிங் சொல்லிட்டு, இன்னைக்கு 420க்கு பதிலாக 308ன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனால ஏகப்பட்ட குழப்பங்கள் என்பது இந்த நாட்டில் ஏற்பட போகுது அப்படின்றதான். இன்னைக்கு நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 28,000 நீதிமன்றங்கள் இருக்குது. உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து கீழமை நீதிமன்றம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 28,000 நீதிமன்றங்கள் இருக்கு. நாடு முழுவதும் ஒரு 20,000க்கு மேற்பட்ட காவல் நிலையங்கள் இருக்கு. இந்த காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்லை வழக்கறிஞர்களுக்கோ இந்த சட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரும்போது என்ன விதமான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குழப்படி என்பது இன்னைக்கு வரக்கூடிய காலத்தில் ஏற்படும்ன்றதான் நாங்கள் சொல்றோம். இதனால மிகப்பெரிய காலதாமதம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி வழக்குகள் என்பது இன்னைக்கு நிலுவையில் தேக்கத்தில் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி வழக்குகள் என்பது கீழமை நீதிமன்றத்தில் இருக்கு. இந்த 3 சட்டங்களும் அமலுக்கு வரும்போது இதை கீழமை நீதிமன்றத்தில் தான் அதிகப்படியாக இந்த 3 சட்டங்களை வழக்கறிஞர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழல். ஏற்கனவே
சட்டங்கள் வந்து காலதாமதம் ஆகிறது அப்படின்ற ஒரு சூழல் என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பது இருக்குது. கிட்டத்தட்ட 1,80,000 வழக்குகளுக்கு மேல இன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அது பெண்டிங்கில் இருக்கின்ற குற்றச்சாட்டுகளாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சட்டம் என்பது இன்னைக்கு இதே சூழல்ல கொண்டு வந்ததுன்னு சொன்னா, இப்படிப்பட்ட குழப்படியான சூழலை கொண்டு வரப்பட்டால் அது மிகப்பெரிய காலதாமதத்தை இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல ஏற்படும் அப்படின்றதான். இதனால வந்து சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இதில் வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ இல்ல வந்து காவல்துறை சார்ந்தவர்களோ பாதிக்கப்பட போறதில்லை. இதுல வந்து நேரடியாக சாமானிய மக்கள், ஏன்னா சாமானிய மக்கள் தான் இன்னைக்கு வந்து சாதாரண சின்ன சின்ன குற்றங்களின் அடிப்படையில் இன்னைக்கு நீதிமன்றத்தை வந்து நாடி வரக்கூடிய சூழல்ல இது இப்போ நீதி பரிமாண முறை என்பது காலதாமதம் ஏற்படும் போது அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படுவார்கள்ன்றது தான். ரெண்டாவது வந்து இந்த சட்டங்கள் இவங்க ஏதோ காலனி காலத்தில் இருந்து ஏதோ திடீர்னு இவங்க தான் இதை மாற்றினாங்கன்ற மாதிரி ஒரு மாயாஜாலத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. நீங்க வந்து காங்கிரஸ் காலத்திலேயே இந்த சட்டம் என்பது கிட்டத்தட்ட சட்ட கமிஷனால் பல முறை இந்த சட்டங்கள் என்பது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐபிசி மட்டும் 75 முறை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நீங்க வந்து சிஆர்பிசி 18 முறை பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி எவிடன்ஸ் ஆக்ட் 26 முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக இந்த காலகட்டத்தில் ஏதோ இவங்க தான் வந்து காலனி காலத்தில் இருந்து இந்த சட்டத்தை மாற்றினாங்க அப்படின்னு சொல்வது என்பது தவறு. இது வந்து உண்மை இல்லைன்றதான். கிட்டத்தட்ட லா கமிஷன் வந்து இதுக்கு இந்த காலகட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டத்தை திருத்துவதற்காக இவங்க வந்து தனிநபர்களாக ஒரு 4-5 பேரை நியமித்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையில் கடந்த காலத்தில் சட்ட திருத்தங்கள் என்பது கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் அது சட்ட கமிஷன் தான் ஆலோசனை சொல்லும். ஏன்னா சட்ட கமிஷன் தான் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி மாதிரி. சட்ட கமிஷன்ல வந்து முன்னாள் நீதிபதிகள் இருக்கிறாங்க, தேர்வு செய்யப்பட்ட நல்ல மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி சட்டம் படித்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் கடந்த காலத்தில் சட்ட திருத்தங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்திருது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருத்தங்கள் என்பது ஏதோ அவசர கோலமாக எந்த விதமான நடைமுறையும் சட்டபூர்வமான நடைமுறையை பின்பற்றாமல் ஜனநாயகபூர்வமாக ஒரு சரியான விவாதத்தை பாராளுமன்றத்தில் நடத்தாம இந்த 3 சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றதான் வந்து இன்றைக்கு வழக்கறிஞர்களாகி நாங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டா சொல்றோம். ஆக இந்த சட்டத்தில் மீண்டும் வந்து இந்த மறுபரிசீலனை செய்ய வேண்டும், ஒரு ஜனநாயகபூர்வமான நடைமுறையில் இதை வந்து திருத்தங்களை கொண்டு வரணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கின்றதா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். திரு தமிழ்மணி குறுக்கிட வருமணி. மேடம், திரு பி சிதம்பரம் போன்ற மிக 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 திறமையும் அறிவு வாய்ந்தவர்களாலேயே இந்த சட்டத்தில் என்ன தப்புன்னு சொல்ல முடியல. அவர் 302 குழந்தைக்கு தெரியும் அது மாற்றிட்டீங்கிறார். உண்மை. அதனால் சட்டம் தவறல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் மக்களுக்காக தான் பேசுகிறேன், யாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, மக்களுக்கு தெரியணும். சகோதரர் சொன்னார் 95% சட்டம், அதுதான் உண்மை. திரு சிதம்பரம் அதை சொன்னார். அதான் மீதி 5%ல் என்ன கஷ்டம் இருக்குன்னுட்டு யாரோ சொல்கிறவங்க, அப்பா இந்த 5% தான் புதுசுன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, இன்னென்ன கஷ்டம் இருக்குது இந்த 5%ல். இந்த சட்டம் நியாயம், அது ஒரு ஆரோக்கியமான விவாதம் தேவை. வேற இன்னொன்று சொன்னாங்க, ஏதோ சட்ட கமிஷன் கேட்டுட்டு கிடையவே கிடையாதுங்க. இப்போ தானே முந்தானதானங்க சாராய சட்டம் ஏற்றணும் தமிழ்நாட்டில். நம்ம மக்களை கேட்டோமாங்க. ஒருத்தர் சொன்னார் மக்களை கேட்க வேண்டும், மக்களுக்கான கேட்டோமா? பாராளுமன்ற அதான் மதுவிலக்கு சட்டங்க சார். கிடையவே கிடையாது. ஓவராலும் 20 ஆண்டா கொண்டு வந்தப்ப கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவங்க கேட்கணும்னு தப்பா சொல்லல. அவங்கள தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு, செய்தாங்க, தவறல்ல. அதே போல்தான் இங்கேயும் லா கமிஷன் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டிலையும் மக்களை கேட்கல, அவங்களும் மக்களை கேட்டால் எந்த காலத்திலும் எந்த சட்டமும் ஏற்ற முடியாது. லா கமிஷனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு இருக்கலாம், மன்னிச்சுக்க, நான் தரவு கிடையாது. 49 வருஷம் நான் ஒரு சட்டத்தை படிச்சிருக்கிறேன். தயவுசெய்து சொல்லுங்க, இந்த சட்டத்தில் இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்லுங்க, விவாதிக்க தயார், தப்பு இல்லை. அதுல சட்ட அமைச்சகத்திற்கு பதிலாக உள்துறை அமைச்சகம் இந்த சட்டத்தை கொண்டுட்டு வரது சரியா? ஏன் லா கமிஷன் கிட்ட கேபினட் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்? ப்ளீஸ், ரொம்ப பேசிக்கா கேக்குறீங்க மேடம். நீங்க இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கேபினட். ஒரு தமிழ்நாடு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா கேள்வி ஒரு அமைச்சருக்கு பதில் இன்னொரு துறை அமைச்சர் வேணா. ப்ளீஸ் மேடம், ரொம்ப ரொம்ப எலிமெண்ட்ரி இதெல்லாம். தயவுசெய்து மன்னிச்சுங்க.
ரொம்ப எலிமெண்டரி. திரு சிவகுமார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு எலிமெண்டரியான விஷயம்ன்றாரு தமிழ்மணி அவர்கள். லா கமிஷன் கிட்ட எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. கேபினெட் பாஸ் பண்ணணும். கேபினெட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா வழக்கறிஞர்கள் ஏன் போராடுறீங்க? தமிழ்நாட்டுல மட்டும் தான் வேற எந்த நடைமுறையாக இருந்துட்டு இருக்கு. உண்மையாதான் தமிழ்நாட்டுல மட்டும் தான் வழக்கறிஞர்கள் பதில் சொல்லி பல்வேறு காலகட்டங்களில் சட்ட கமிஷன் தான் சட்டத்துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சம்பந்தமாக சட்ட கமிஷன் வந்து இந்திய நாடு முழுவதும் டிராவல் பண்றாங்க. ஒரு நீதிமன்றத்துக்கு போறாங்க, சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு உரையாடுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி விவாதிக்கிறாங்க, அதற்காக பல்வேறு கருத்தரங்கங்களை நடத்துறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை கலந்து ஆலோசித்த பிறகுதான் சட்ட கமிஷன் கடந்த காலத்தில் பல்வேறு விஷயங்களை இப்போ இன்னைக்கு தாலுக்கு லெவலில் வந்து இன்னைக்கு நீதிமன்றங்கள் உருவாகணும்னு சொன்னா அதுக்கு சட்ட கமிஷன் கொடுத்துருக்கூடிய ஆலோசனை தான். இன்னைக்கு இது வந்து இந்தியாவில் வந்து 4 மையங்கள்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய பெஞ்ச் வரணும்னு சொன்னா அது சட்ட கமிஷன் கொடுத்திருக்கூடிய ஒரு ஆலோசனை தான். இது மாதிரி ஏராளமான ஆலோசனைகளை கடந்த காலத்தில் சட்ட கமிஷன் வந்து கொடுத்திருக்குது. ஏற்கனவே வந்து நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு அமெண்ட்மெண்ட்ஸ், இந்த 3 சட்டங்கள்லயே பல்வேறு அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அமெண்ட்மெண்ட்டே நடக்கலன்னு சொல்ல முடியுமா நீங்க? இப்போ நீங்க வந்து ஏதோ வந்து நீங்க தான் முதல் முறையா வந்து இந்த காலனி காலத்து சட்டத்தை வந்து ஏதோ இந்த 3 சட்டங்களை திருத்துவதாக நீங்க சொல்வது என்பதே ஒரு சரியான நடைமுறை கிடையாது. இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 75 முறைக்கு மேல வந்து இந்த சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டிருக்கின்றதா, அது அனைத்து திருத்தங்களும் சட்ட கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஆலோசனை பிரகாரம் தான் திருத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த நடைமுறையை நீங்க மீறுறீங்கன்றதா எங்களுடைய கேள்வி. நீங்க சொன்ன 5% சட்டத்துல புதுசுல என்ன தப்பு, யார் பாதிக்கப்படுறாங்க? புதிய நடைமுறைகளை ஏன் கொண்டு வரீங்க? ஜனநாயக நடைமுறை பிரகாரம் நடந்துக்க வேண்டியதானே. யார் அந்த 4 பேர் வந்து சட்டத்தை எதுக்குறாங்க? இந்த திருத்தங்களுக்காக நீங்க வந்து அவங்க ஓகே சார், ஓகே. இதுல வந்து சிறு குற்றங்களுக்காக ப்ளீ பார்கெனிங் சொல்லிட்டு, அதாவது சிறு குற்றங்கள் 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுக்குறவங்களுக்கு வந்து 5 வருஷம் 10 வருஷம் கோர்ட்டில் கிரிமினல் கேஸில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒரு ப்ளீ பார்கெனிங் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அமெரிக்கன் 100 வருஷமா இருக்கு. அமெரிக்காவில் நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ், நீங்கள் வந்து சமுதாய சேவை செய்யணுன்ற மாதிரியான ஒரு இது வந்து சிறு குற்றங்கள் தான். அவர் சொல்கிற இதில் பெருவாரியாக கிட்டத்தட்ட 60-70% வந்து 2 வருஷம் 3 வருஷம் தண்டனை தான். ப்ளீ பார்கெனிங் வந்திருக்குது. அவர் தேவசபை அப்ஜெக்ஷன் வந்து என்னன்னா ஆர்கனைஸ்டு கிரைம், கட்டமைக்கப்பட்ட குற்றங்களையும் கட்டமைக்கப்பட்ட சிறு குற்றங்களையும் இதில் கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பணம் வசூல் பண்ணிட்டு ஆருத்ரா லோன் மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து இந்த சட்டத்தின் வாயிலாகவே அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணி திருப்பி கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷனை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்கனைஸ்டு கிரைம், கட்டமைக்கப்பட்ட ஒரு குற்றம்னு அதை புதுசாக சேர்த்துருக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஏன் ஆட்சேபனகாரமாக தெரியுதுன்றது எனக்கு தெரியல. இது வந்து மக்களுக்கான விஷயம். ஏமாந்து போன மக்களுக்கு திரும்ப வந்து சொத்தை பிடிக்கி தர்றதுக்காக அதிகாரம் வந்து தரப்பட்டிருக்கின்றது. அதை ஏன் நீங்கள் ஆட்சேபனை பண்ணுகின்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஓகே, திரு தேவசகாயம், உங்களுடைய இறுதி பார்வை. இது ஆட்சேபனை டிஸ்கஷன் வந்து தவறான டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை, மக்கள் யார்? அதாவது நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னால் பிரசிடென்ட்லேருந்து ஆரம்பித்து பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், பார்ட்டி பிரசிடென்ட் எல்லாமே எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க, இந்திரா காந்தி கொண்டு வந்துட்டாங்க, ஜனநாயகத்தை ஒழிச்சு கட்டிட்டாங்க, பூனை அப்படின்னு பேசினாங்க. அந்த எமர்ஜென்சி ஒழிச்சு கட்டினது 19-20 மாதம் தான் இருந்தது. அதுக்கு அடுத்த வாரமே இவங்க வந்து இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வராங்க. இந்த சட்டத்தில் 113 ஒரு செக்ஷன் இருக்குது, அதை பாருங்கள். எல்லாருமே டெரரிஸ்டாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா, மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை, என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம். அப்போது இந்திரா காந்தியும் எமர்ஜென்சியை கொண்டு வந்தது கான்ஸ்டியூஷனுக்கு அன்றது தான் கொண்டு வந்தாங்க. பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு தான் கொண்டு வந்தார், மக்கள்கிட்ட கேட்கல. அப்புறம் பார்லிமெண்ட் தான் அப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் அது எமர்ஜென்சி ஓகே தானே? எமர்ஜென்சி மக்கள்கிட்ட கேட்டு பண்ணாங்க, கேட்காம பண்ண அதாவது அது வந்து 20 மாதம் தான் இருந்தது. இது பெர்மனெண்ட்டாக, இது பெர்மனன்ட் எமர்ஜென்சி. இப்போ இந்த சட்டம் நாங்கள் அவங்கள்ட்ட என்ன சொன்னோம்னா, புது பார்லிமெண்ட் வந்திருக்கு, ஒரு நிமிஷம் வாயில வட சொல்றவன்ல அப்போஸ் பண்ணி லாட்டாளையில மிசாவுல ஜெயில்ல இருந்தவன். Don't intervene. Thank you, sir. Don't intervene. கையெழுத்து வாங்கி இறுதி வாரம் நான் சொல்றேன். அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு கையெழுத்து வாங்குனாங்க. எல்லாருக்கும் தெரியும். Let me complete. Okay. அனௌன்ஸ் பண்ணிட்டு பிரசிடென்ட் கையெழுத்து வாங்குனாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா, சேலஞ்ச் பண்றேன், தெரியாம சொல்ல கூடாது. No, wait a minute. Just listen to me. நாங்க என்ன சொன்னோம்னா, இந்த 1ஆம் தேதி அமலுக்கு வருது, புது பார்லிமெண்ட் வந்திருக்கு, நீங்க இது நிறுத்தி வச்சுட்டு நான் ஜெயில்ல இருந்தேன் அப்போஸ் பண்ணி மிசாவ. ஓகே சார் டைம் இல்ல. திருப்புகாரி உங்களுடைய இறுதி பார்வை. அது பழைய கதை விடுங்கய்யா. 1ஆம் தேதி நான் கேள்வி கேக்குறது, நான் சிம்பிள் கேள்வி மேடம், ஒரு நிமிஷம். நான் கேக்குறது, தண்டனை கடுமையானதை யாருமே எதிர்க்கல. பிரச்சனை அதுவே கிடையாது.
தண்டனையை கடுமையாக கொடுக்குறீங்க இல்லையா, பேரை ஏன் மாற்றுனீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நபரால் கூட பதில் தர முடியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா, சார் சொன்னார் தமிழ்நாட்டில் மட்டும் தான் எதிர்க்கிறாங்கன்னு. நீட்டை கூட தமிழ்நாட்டை தான் ஃபர்ஸ்ட் எதிர்த்தாங்க. அதனுடைய வீரியத்தை இன்றைக்கு இந்தியா முழுக்க புரிஞ்சிருக்குது. இவங்களுடைய இல் இன்டென்ஷன் என்ன என்பதை இன்னைக்கு இந்தியா முழுக்க புரிஞ்சிருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்கிறேன், ஒரு பேனல் கமிட்டி அமைக்கிறாங்க. பெண்களுடைய உரிமையை பற்றி அவ்வளோ பேசுகிறார் அமித்ஷா. அந்த பேனலில் ஒரு உமன் கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் பெண்ணுக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள்? அந்த பேனலில் இன்க்ளூசிவ்னஸ் கிடையாது. இப்போ இதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். டீகாலனைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இதை நான் திரும்ப இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். நீங்கள் வந்து காலனி ஆதிக்கத்தை இந்தியா கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு இப்போ எப்படி டைவர்ட் பண்ணி வேறு சம்மந்தம் இல்லாத பதில் தான் தருவாங்க. எப்படி காலனி ஆதிக்கத்தில் இந்த சட்டம் வந்து வந்ததுனால எப்படி காலனி ஆதிக்க சட்டத்தை நம்ம தனியாக வந்துட்டோம் அப்படிங்கிற விளக்கத்தை யாராவது ஒருத்தர் புரியுற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, இந்த புதுசாக சட்டம் வந்துருச்சுல்ல, இது வந்ததுனால ஏற்கனவே இருக்க இங்கிலீஷ்ல இருந்த பேரை வந்து சமஸ்கிருதத்தில் மாற்றினதுனால காலனி ஆதிக்கத்திலிருந்து வெளிப்பட்டு நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற விளக்கத்தை மட்டும், எப்படி காலனி ஆதிக்கத்திலிருந்து வெளிப்பட்டு இந்த பிஎன்எஸ் மூலமாக நம்ம இங்கே வந்துட்டோம் என்பதை மட்டுமே இவர்கள் இங்கே தெளிவாக பதிய வச்சுட்டா போதும். 90 days பற்றி சொன்னார் இல்லையா சார், சிறப்பு சட்டங்களை பற்றி நீங்கள் எப்படி மக்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி. சராசரியாக கைதாகி உள்ள போகிற எல்லாருக்குமே அவங்களுடைய லீகல் ரைட்ஸ் என்னங்கிறதே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இதுக்கு முன்னால் இருந்த பிரிசனர்ஸ் பேரடைஸ், ஸ்டாட்யூட்டரி பெயில், மேண்டேட்டரி பெயில்லாம் கிடைக்கும் போது அதுலயாவது வெளியே வந்துடலான்னு இருந்தாங்க. நான் சிறைக்குள்ளே இருந்திருக்கிறேன், சிறைக்குள்ளப்பட்ட கஷ்டங்களை நான் பார்த்துருக்கிறேன். அங்கே ஒரு நேபாளக்காரன் ஜெயிலில் இருந்தால் கூட அவனுக்கு லீகல் ப்ரொவிஷன்ஸ் தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் அவன் வெளியே வரது சிரமமாகி போகும். இங்கே சாமானிய மக்கள் தான் அதிகம். அப்போ மக்களுக்கு புரியாத, சாமானியர்களுக்கு விளங்காத சட்டங்களை போட்டு வச்சுட்டு இல்லை கொஞ்ச நாள் சரியாயிடும், கொஞ்ச நாள் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, நான் அந்த இடைப்பட்ட காலத்தில் பாதிக்கப்படுறவனுக்கு யார் பதில் சொல்லுவா? இங்கே அதுவும் மிக மிக முக்கியமானது. அப்புறம் இந்த ஒரே ஒரு சட்டம், அந்த சாராயத்துக்கு எதிராக சொன்னார் இல்லையா, அது ஒரு தனிப்பட்ட ப்ராஹிபிஷன் லால எக்ஸ்ட்ராவா அமெண்ட் பண்ணி ஒரு சட்டத்தை கடுமையாக்குறதும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐபிசி, சிஆர்பிசி, இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நீதிமன்றங்கள்ல மாற்றத்தை கொண்டு வருவதும் ஒண்ணு இல்ல. லா கமிஷன் அப்ப எதுக்கு தான் இருக்குன்னு சார் விளக்கம் கொடுக்கணும். லா கமிஷன் அப்ப எதுக்கு இருக்கு? ஒரு சாதாரண லா கமிஷனை கேட்டு நான் சொல்லல சார், எந்த காலத்துலயும் கிடையாது, எந்த காலத்துலயும் இல்ல. லா கமிஷனை கேட்டு முடிவு பண்ணனும் அவசியம் இல்ல. லா கமிஷன் அவ்வளவுதான். யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து நான் டிசரபிள்னு சொல்லுச்சு, ஆனா யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்தாங்க. நான் கேட்டு தான் செய்யணும்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் கேட்டீங்களா? அதுதான் சர்வாதிகாரம். அதுதான் சர்வாதிகாரம். 30 seconds sir, please you conclude with your point. இந்த சட்டம் வந்து அடிப்படையில் வந்து ஜனநாயக தன்மையற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து காவல்துறைக்கு அதிகமான அதிகாரங்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு என்பது ஒரு சாதாரண மக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது காவல்துறை ஏற்கனவே வந்து கூடுதல் அதிகாரம் பெற்றிருக்கின்றதா. இன்றைக்கு இந்த சட்டங்கள் என்பது ஒரு போலீஸ் ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய வகையில் வந்து இந்த சட்டம் என்பது இருப்பதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அது கைவிலங்கிடுதலாக இருக்கட்டும். இன்னைக்கு வந்து கூடுதலாக வந்து நீங்கள் வந்து போலீஸ் லாக்அப்புக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னன்னு சொன்னால், ஏற்கனவே வந்து மேஜிஸ்ட்ரேட், சிவில் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை வந்து மாவட்ட நீதிபதியோ தான் விசாரிக்க முடியும். இன்னைக்கு வந்து சாதாரண எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்னைக்கு லாக்அப் டெத்தையோ லாக்அப் ரேப்பையோ வந்து விசாரிக்கலான்ற அதிகாரம்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆகும்னு சொன்னால் வருங்காலத்தில் இது காவல்துறையினர் ராஜ்யமாக மாறும். டிசன்ட் வாய்ஸுக்கு எதிராக இன்னைக்கு ஏராளமான கடுமையான பல சட்டங்கள் என்பது இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களை ஒடுக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் என்பது இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கின்றதா எங்களுடைய கருத்தா இருக்கு. நன்றி. நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வந்து போராட்டம் என்பது இன்னைக்கு துவங்கி இருக்கிறது. நாடு முழுவதும். ஓகே, மீண்டும் ஒரு கேள்விகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.